என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு பெருந்தலைவன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. பெருந்தலைவன். என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. ரோமர் 9:3. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற கட்டளையை நாம் அனைவரும் அறிவோம். நாமும் பிறரிடத்தில் அன்பு கூறுவோம். ஆனால் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல அன்பு கூறுகிறோமா? பெரும்பாலும் இல்லைதான். ஆனால் இங்கே ஒரு மனிதன், இவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவதை விட பிறரிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறான். எப்படி? பவுலடிகளார் ஒரு இஸ்ரவேலன், கிறிஸ்துவும் இஸ்ரவேலர். 4ஆம் வசனத்தின்படி புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் இஸ்ரவேலருக்கு உரியன. இந்த இஸ்ரவேலர் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதி பிரமாணத்தை தேடியதால் அதை அடையவில்லை. ரோமர் 9:31 மற்றும் 32. அதே சமயம் நீதியை தேடாத, அதாவது கிறிஸ்துவின் மூலம் வரும் விசுவாசத்தின் நீதியை தேடாத புறஜாதியார் அதை அடைந்து விட்டார்கள். கிறிஸ்துவை விசுவாசித்து மீட்பை பெற்றுக்கொண்டார்கள். பவுலடிகளார் புறஜாதியாருக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர். அவருடைய ஊழியத்தின் நிமித்தம் இஸ்ரவேலரை விட அதிகமான புறஜாதியார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். எந்த ஜனத்தார் மூலம் ரட்சிப்பு வந்ததோ அந்த இஸ்ரவேலர் சமயக்கிரியை என்னும் கல்லில் இடறிவிட்டார்கள். இந்த இஸ்ரவேலர் ரட்சிப்பை இழப்பதை பவுலால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மிகுந்த வேதனைக்கு உள்ளாகிறார். இஸ்ரவேலர் சபிக்கப்பட்டவர்களாய் நித்திய ஜீவனை இழந்து போவதை தடுப்பதற்காக, அந்த மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக பவுல் அடிகளார் தான் சபிக்கப்பட்டவனானாலும் நல்லது என்று கருதுகிறார். இதைப்போல் ஒத்த ஒரு பெருந்தலைவன் மோசேயை சீன் வனாந்தரத்தில் சந்திக்கிறோம். தான் வழிநடத்தி வந்த இஸ்ரவேலர் தேவனை விட்டுவிட்டு கன்றுக்குட்டியை வணங்கியதன் நிமித்தம் அவர்களை தேவன் அழித்து போடுவேன் என்று சொன்னபோது தேவனோடு வழக்காடிய மோசே, உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். மோசே, பவுல் ஆகிய ஊழியர்கள் தங்களது மோட்ச பாக்கியத்தை இழந்தாகிலும் தங்கள் ஜனங்களை ரட்சிக்க விரும்பினர். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றுதானே விரும்புவோம். நான் சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று ஒருவர் விரும்புகிறாரே. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றுதானே விரும்புவோம். நான் சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று ஒருவர் விரும்புகிறாரே. தீர்மானம்: என் இனத்தார், குடும்பத்தார், நண்பர்கள் யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பேன்.